குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பங்குனி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 5/4/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:09 திதி இன்று காலை 11:51 வரை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இரவு 11:49 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாம யோகம் பிற்பகல் 2:25 வரை வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. கரணம் காலை 11:51 வரை பத்திரை கரணம், அதன் பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:08 வரை சித்த யோகம் இருக்க, அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 மாலை 6 மணி வரைக்கும். யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, அதாவது நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராசிரம நட்சத்திரம். இன்று இரவு 11:49 வரை ரேவதி, அதன் பின்பு அசுனி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. பைரவர் வழிபாடு செய்வது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். சூரிய பகவான் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பை தரும். சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான் வழிபாடு செய்வது மிக மிக நன்மையை தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் கடன் பிரச்சனைகள் தீர என்ன வழிபாடு செய்யலாம்? இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. இப்போ சங்கடகர சதுர்த்தினா விநாயக பெருமானை இன்றைக்கி வணங்குவது மிக சிறப்பு. விநாயகருக்கு உங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி வாழைப்பழ மாலை, தேங்காய் மாலை இதையெல்லாம் போடலாம். போட்டு வழிபட்டு அந்த தேங்காயை வாங்கி நீங்கள் சூறக்காய் விடும்போது உங்களுடைய தொழில் தடை, திருமணத்தடை இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி அந்த வாழைப்பழத்தை எல்லோருக்கும் தானமாக கொடுத்தால் கடன் பிரச்சனை தீரும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சிம்பிளாக சொல்லலாம், அதனால தான் இந்த வாழைப்பழம் இதெல்லாம் செய்யலாம். இப்போ தேங்காய் கூட பார்த்திங்கன்னா விலை அதிகமாக தான் விற்கிது. அதனால் உங்களால் இயன்றது ஒரு 3 தேங்காவாவது வாங்கி வச்சு சாமிக்கிட்ட கோத்து மாலையாக போட்டு அதை வாங்கி நீங்கள் சூறக்காய் விட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். தொழில் தடையெல்லாம் விலகும், வியாபார தடை விலகும். இது தடைகளை விலக்கக்கூடியது தான் இந்த தேங்காய் பரிகாரமே. ஏன்னா விநாயகர் அப்படின்னாலே அவர் முடக்குகளை உடைக்கக்கூடியவர். அதுவும் இந்த சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய நாள் இந்த நாள். அதனால் இன்றைக்கு இதை செய்யும்போது உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். அதனால் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்திக்கு இன்றைக்கி என்னென்ன உங்களால் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யலாம். அதே போல் 9 தேங்காய் வாங்கி கூட உங்கள் வீட்லேயே நீங்கள் தலையை சுற்றி ஒரு பேகுக்குள்ளே வச்சுக்கிட்டு போயிட்டு அதை சாமிக்கிட்ட வச்சு ஒரு தேங்காய் மட்டும் கையில் வச்சு உங்களுக்கு என்ன தடை இருக்கோ அந்த தடையை விளக்கக்கூடி ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அந்த தேங்காய் ஒரு தேங்காய் மட்டும் எடுத்து கோயிலை சுற்றி வந்து சாமிக்கிட்ட கொடுத்து அவர் காலடியில் வச்சு வாங்கி கூட நீங்கள் இந்த தேங்காவை வீட்டுக்கு வரும்போது தான் சூறக்காய் விடணும், அப்போவே விடக்கூடாது. சரிங்களா? இன்றைக்கி செய்யுங்க. இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அப்படின்றதுனால விநாயகரை வழிபாடு செஞ்சு சங்கடங்களை எல்லாம் விலக்கி சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது கோச்சாரத்துக்குள் போகலாம். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு செல்லுங்கள். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் செவ்வாயும் சனி பகவானும், மேஷத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். துலாத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் புத பகவானும் ராகு பகவானும். 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம்.
அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கு. புதிய முயற்சிகளுக்கெல்லாம் சாதகமான ஒரு தருணங்கள் சூழ்நிலைகள் ஏற்படும். நண்பர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்க பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் அதே மாதிரி ஆதரவுகளும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உடன் பிறந்தவர்கள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு ஆலோசனைகள் கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கும் கல்வி சார்ந்தவர்களிடம் இருந்து நல்ல ஆலோசனைகள் பெற்று நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்றைய நாள் தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம். வேலையாட்களிடம் பொறுப்பறிந்து நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணத்தை இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உருவாகும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மனதில் ஒரு விதமான ஒரு ஏக்கம் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இன்றைக்கி ஏற்படுத்தும். வண்டி வாகனம் தொடர்பான பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். வாசனை திரவியம் தொடர்பான ஒரு பணிகளில் ஒரு தொழில் பண்ணுறவங்க, இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நல்ல ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் செலவுகள் கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். புதிய முயற்சிகளில் எதிர்பாராத வேலைகளெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறுதூர பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், சில தேவையற்ற உபாதைகள்லாம் இன்றைக்கி குறையும். வீட்டின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். இணையதள விளையாட்டுகளில் நிறைய பேர் இந்த இணையதளத்தில் விளையாட்டு பண்ணுவாங்க. அவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரானது. இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கிற பணம் வச்சு ஆடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு விளையாடினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உடலில் ஒரு விதமான அசதியும் இருக்கும். கவனமாக இருங்க, ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும்.
இருக்கும். பூசம் நட்சத்திரக்கார முன்னேற்றமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தனதானிய விருத்தியெல்லாம் இன்றைக்கி ஏற்படும். கமிஷன் சார்ந்த துறையில் இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி இந்த கமிஷன் ஏஜெண்ட்டு இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுவாங்க. அவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அதை சார்ந்த ஒரு விஷயத்தில் சிந்தித்து செயல்பட்டால் இன்றைக்கி திறம்பட செயல்படக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்த பேச்சு திறமை இன்றைக்கி அதன் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்க கணவன் மனைவியிடையே புரிதல் ஏற்படும். அதே மாதிரி அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் எதிர்பாராத புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. கண் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு விலகும். பழக்க வழக்கம் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, அதே மாதிரி பண விஷயத்திலும் சரி கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை தரும். அதிசய மேற்கு அதிசயின் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு எண்ணிய வேலையை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. நண்பர்களோடு சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி பயணங்களால் நல்ல ஆதாயமும் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். கணவன் மனைவியுடைய புரிதல்லாம் அதிகரிக்கும். சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். தொழில் ரீதியான புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்டன் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வெளியூர் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு அதனால் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தொழில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் குறையும். மனதை உறுத்திய சில விஷயங்களில் தெளிவான முடிவுகள்லாம் ஏற்படும். சக ஊழியர்களால் ஏற்பட்ட இன்னல்கள்லாம் குறையும். கடன் சார்ந்த விஷயங்களில் நிதானம் அவசியம். இன்றைய தினம் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய தென்மேற்கு அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சமூக பணிகளில் ஒரு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய நாளாக இருக்குது. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர்கல்வியில் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வியாபார பணிகளில் லாபங்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய நாள் நல்ல ஒரு இன்பம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய வடதிசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும்.
கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு நல்ல ஒரு சிறப்பை தருகின்ற நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, படிக்கின்ற திறன் அதிகரிக்கும். அதனால் மாணவர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. நண்பர்கள் மூலம் அலைச்சலும் அனுபவமும் ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும். உங்களோடு இருப்பவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். அதே மாதிரி போட்டி, அதே மாதிரி பந்தயங்களில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம், பரிசு பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம், செயல்பாட்டில் ஒரு வேகம் ஏற்படும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். அதே மாதிரி எதிர்பாராத சில நல்ல தருணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் இன்னல்கள்லாம் விலகும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, புதிய நபர்களிடம் தேவையற்ற ஒரு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்னோன்யம் கூடும். அதே மாதிரி உத்தியோகத்தில் முயற்சிக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்க. வழக்குத்துறையில் இருப்பவர்களெல்லாம் இன்றைய தினம் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களோட இருந்தவர்களை பற்றிய புரிதல் ஏற்படும். சகோதரர்கள் வழியில் ஆதரவாக அவர்கள் உங்களுக்கு செயல்படுவார்கள். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற ஒரு தருணமும், அதே மாதிரி பெரியோர்களின் ஆதரவு, குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு, பெரிய மனிதர்களின் ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கின்ற நாளாக இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனசில் ஒரு பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு ஒரு சில குழப்பங்கள் தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கூட்டு வியாபாரத்தில் அலைச்சல்கள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகரிக்கும். இலக்கு துறையில், அதாவது ஒரு பணியில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுத்துகின்ற ஒரு தருணத்தை இன்றைக்கி ஏற்படுத்தும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வர்த்தகத்துறையில் ஒரு பொறுமை இன்றைக்கி தேவை. அதாவது வியாபாரம் ஆகட்டும், ஒரு கமிஷன் ஏஜென்ட் ஆகட்டும், அதிலெல்லாம் நீங்கள் செய்யும்போது இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையோடு இன்றைக்கி செய்யுங்க. வாக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருந்து வாக்கை கொடுங்க. அந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு திறன் ஏற்படணும். அதனால் கொஞ்சம் கவனமாக வாக்கு கொடுங்க. அதே மாதிரி எளிய வேலைகள் கூட உங்களுக்கு இன்றைக்கி தாமதமாகக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே போல் கல்வி பணிகளில் கவனம் தேவை. சக ஊழியர்களிடம் இன்றைக்கி அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள்லாம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எதையும் சமாளிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. இருந்தாலும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். அதாவது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் அது கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சகோதர வழியில் ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும்.
பயணங்கள் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனத்தை வைங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு விலையுயர்ந்த பொருட்களை கொண்டு செல்லும் போதோ இல்லை வீட்டில் ஏதாவது நீங்கள் இந்த பெரிய இந்த வைர மோதிரம் அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான பொருட்களை நீங்கள் வைக்கும்போது ஞாபக சக்தியை வச்சுக்கோங்க. ஏன்னா ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேலையில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு அதிசயன் 9 ஆமென். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி அமையக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு சக ஊழியர்கள் வேலை செய்யும் இடத்திலும் நல்ல ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.